ஓகே. நீங்க வந்து உங்கள் மீது ஒரு கவனம் என்பது மக்களுக்கு வந்திருக்கிறது. உங்களை வந்து ஒரு மாற்றாக பார்க்கிறாங்க. ஆமா. ஒரு மாற்றம் வரட்டுங்க அப்படின்னு பேசுறதே வந்து அந்த மாதிரி நீங்க நிறைய பேர்கிட்ட ஒரு மாற்றம் வந்தா என்ன, ஒரு மாற்றம் வரணுங்க, ஒரு மாற்றம் 2 கட்சியே ஆண்டுட்டு இருந்தா எப்படிங்க ஒரு மாற்றம் வரணுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறது. அவங்க விஜய மனசுல வச்சுட்டு தான் அந்த கருத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவங்க ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. நான் வந்து தாவேகாக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு ஓப்பனா ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்குங்க, ஒரு மாற்றம் வரணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டாவது விஜய் மாதிரி ஒருத்தர் வந்து உள்ள வராரு அப்படின்னும் போது அப்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாகுது. அப்ப அந்த இடத்துல வந்து பல பிரச்சனைகள் குறித்து விஜய் பேசி இருக்க வேண்டும். ஆமா. நீங்க ஒரு பிரச்சனையை வந்து அவர் பேசுறாரு, பரந்தூரை பத்தி பேசுறாரு, பரந்தூருக்கு போறாரு. அதுக்கப்புறம் அது அப்படியே கோல்ட் ஸ்டோரேஜ்ல போயிருது. அப்புறம் இன்னொரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. இப்ப தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை கூப்பிட்டு பேசினாரு, பனையூர்ல வச்சு பேசினாரு. அதுக்கப்புறம் மீண்டும் அதுல ஏதாச்சும் ஃபாலோ அப் இருக்கா? தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை போராட்டம் என்பது 150 நாட்கள் நடந்துகிட்டு இருக்கு. கூவத்துல இறங்கி போராட்டம் பண்ணாங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அவர் நேச்சுரல் காசஸ்க்காக இறந்தாரு. பட் அந்த போராட்டத்துல அவர் ஈடுபட்டிருக்காரு. நீங்க கூவமாறே வந்து நம்ம அதை தூய்மைப்படுத்தணும், அதுவே ஒரு மிகப்பெரிய ஊழல். அதை பத்தி நம்ம தூய்மைப்படுத்துறோம் அப்படின்னு பல இது பண்ணி செலவு பண்ணி அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பட் அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட இவங்க இறங்கி மக்கள் அரசாங்கம் நம்மளை கவனிக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல அந்த பெண்கள் வந்து இறங்கி போராடி இருக்காங்க. ஆனா அது குறித்து கூட தாவேகா பேச மறுக்குது அப்படின்னா, அதிமுக பேச மறுக்குது. அதனால தானே மக்கள்லாம் வந்து மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கும் அதிமுக பிரைவேடைஸ் பண்ணிட்டு போனது தானே காரணம் அப்படின்றாங்க. அப்ப அந்த இடத்துல பேசுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தானே அதிகமா இருக்கு. அப்ப அதை தவற விடுகிறார். ஒரு எதிர்க்கட்சி அரசியல் விஜய் பண்ணியிருக்க முடியும் அந்த இடத்துல. பண்ணணுங்க. அதுதானங்க எதிர்க்கட்சி. அவர் அரசியலுக்கு வந்தது எதுக்கு? திமுக வீழ்த்தணும்னு வந்திருக்காரு. திமுக வீழ்த்தணும்னு வந்திருக்காரு. எதிர்க்கட்சி அரசியல்ல அவர் தான் கையில எடுத்திருக்கணும். பல சர்வேஸ்ல பல பேர் பேசுறது, உங்க சேனல்லயே நிறைய பேர் பேசியிருக்காங்க. 2ஆம் இடம் கூட விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கிறது அப்படின்னும் போது இந்த விஷயங்கள் குறித்து பேசியிருக்க வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கு.